ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி சமையல். இப்போ ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாங்களா? இதை பாருங்கள், உங்கள் முன்னாடி எவ்வளோ சூப்பராக சிக்கனோடு வச்சுருக்கிற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது என்னென்ன ஆட் பண்ணணும், என்னென்ன இதுக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதாவது நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கோம், நம்ம ஹோட்டல் ஸ்டைல்லையும் நம்ம ரோட்டு கடை ஸ்டைல்லையும் அவ்வளோ, அதை விட அல்டிமேட்டாக நம்ம வீட்டில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் ஆடுங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த ரோட்டு கடை ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி நம்மளும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாங்களா? அதுக்கு என்னென்னா, நான் இதுக்கு என்ன தேவைன்னா சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் போன்லெஸ் உள்ளது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி 250 கிராம்ஸ் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இப்போது நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் சில்லி தூளுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரம் இருக்காது, அதனால் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு சால்ட்டு தேவைக்கேற்பங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சுட்டோங்க. இதை ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்தது நம்ம ரைஸ் இது வடிச்சிக்கலாம். ரைஸை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் நான் பாசுமதி ரைஸை 2 வாட்டி ஒரு நல்ல தண்ணியில் கழுவிடுங்க. 2 வாட்டி கழுவினா தான் நமக்கு அப்படியே சாப்பாடு நல்லா வெள்ளையாக இருக்கும். ஒரு 2 வாட்டி கழுவிடலாம். இப்போ நம்ம நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு ஒரு 500 கிராம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இது நான் கேஸ் பற்ற வச்சு இதை வேக வைக்கிறேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. சால்ட்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் ஊற்றினா நம்ம சாப்பாடு நம்ம வெந்து வெளியே வரும்போது ஒன்றுக்குள்ளே ஒட்டாது. அதுக்கு தான் நம்ம ஆயில் ஊற்றுறோம். இது அப்படியே நல்லா கொஞ்சம் வேக விடலாம். இந்த பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்குறதுன்னா, இந்த பாருங்கள், இந்த நம்ம ஒரே ஒரு அரிசி நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இது பாருங்கள், கை இப்போ பாருங்கள், இதை ஒரு அரிசி எடுத்துக்கிறேன். ஒரு அரிசி எடுத்துக்கிட்டு இதை பாருங்கள், இப்படி இப்படி 2ஆக போணுச்சுன்னா ஆயிடுச்சு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இப்போ சாப்பாடு நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டியாச்சு. நம்ம ஒரு பேஷனில் போட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். நல்லா ஆறணுங்க. இது ஆறிட்டே இருக்கட்டும். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகேங்க. இப்போ நம்ம வானலில் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கிறோம். இந்த பிறகு ஹீட் ஆகிருக்குது. இதில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை சிக்கன் பீஸு. இதை நம்ம ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். ஹோட்டல் நம்ம ரெஸ்டாரண்ட் சுவையில் இருக்கிறோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட்டு கடை இருக்கிற மாதிரியும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரியும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறது அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், இதே மாதிரி இதை புரி வச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நம்ம இது பாருங்கள், இப்படியே நம்ம எல்லாத்தையும் போட்டு அப்படியே எடுத்துடலாம். இது பாருங்கள், எவ்வளோ சூப்பர் கரெக்டான பக்குவம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு. இப்படியே எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பீஸை நம்ம கட் பண்ணி ஆறிட்ட பிறகு பீஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வானலில் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஆயிலில் கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகட்டும். இப்போங்க இஞ்சி பூண்டு நல்லா வதவிச்சு இதில் ஒரு 1/2 கப்பு பீன்ஸு போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு கேரட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கப்பு கோஸ் கேபேஜ்
இது மூணுத்தையும் நல்லா வந்து வதக்கிடலாம். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெஜிடபிள்ஸ் வந்து இது பாதி நல்லா வேகணும், எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போது காய் நல்லா வதங்கிச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பச்சை மிளகாவை போட்டுடலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கட்டுங்க. காய் நல்லா வதங்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து இந்த காய்க்கு வரைக்கும் நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு காரத்துக்கு வந்து சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சோண்டு சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மிளகுத்தூள், பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு செகண்ட் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதில் கொஞ்சம் மிக்சிங் ஆகட்டும். இப்போ வந்துங்க காயை வந்து லைட்டாக வந்து 4 பக்கமும் ஒதுக்கிட்டு நம்ம வந்து எக்கு வந்து நம்ம தட்டி விட்டுடலாம். எக்கு ஊற்றணும், நடுவுலையே செய்யுங்க எல்லாமே. ஒரு 4 எக்கு எடுத்திருக்கேன், 4 எக்கையும் நம்ம தட்டிக்கலாம். நாலு எக்கு ஊற்றியாச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றியாச்சுங்க. இது அப்படியே நல்லா கொஞ்சம் அப்படியே மேஷ் பண்ணி விடலாம். இதில் வந்து நம்ம முட்டைக்கு மட்டும் கொஞ்சோண்டு வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா இது வேகட்டும். ஓகேங்க, இப்போ வந்து முட்டை இதாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெஜிடபிள்ஸு, முட்டை எல்லாமே வந்து ஒன்றா மேட்ச் ஆகிடணும். ஓகேங்க, இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த நடுவில் வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க, டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட சோயா சாஸ் இல்லை, ஆனால் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிட்டேன். இதே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம சில்லி இது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுருங்க, அடுப்புலேயே வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் இதில் வந்துடுங்க. எனக்கு பேன் சின்னதாக இருக்கிறனால வந்து அதில் என்னால் வந்து சாப்பாடை கொட்டி இது பண்ண முடியல, அதனால் வந்து நான் இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு பாருங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ரோட்டு கடையில் விற்கிறத விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் செய்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனிமேல் வந்து போட்டு அப்படியே நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, எவ்வளோ சூப்பராக பாருங்கள், நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிடுங்க, சேவ் பண்ணி சாப்பிடுங்க. நான் சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு நீங்களும் எல்லோரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். செம்ம சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.